நான் உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார். இப்போ ஒருத்தர் வந்து அவசரம் சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் கேட்குறாரு. அவர் ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கலாம், இல்லை உறவினராக இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கலாம். அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து கடனாக கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு வட்டி கூட வேணாம்ப்பா, நீ வந்து எனக்கு வாங்குற அமௌண்ட் வந்து இப்போ 1,00,000 ரூபானா அந்த 1,00,000 ரூபாய் மட்டும் எனக்கு வந்து திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கொடுக்கறது கரெக்டு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அவரும் திருப்பி தந்துடுறாரு அப்படின்றது இந்த மனசுக்குள்ள உங்கள்கிட்ட இந்த வந்து ஜென்டில்மேன் அக்ரீமெண்ட். நான் இந்த தேதிகளை கொடுத்துருவேன்றதும் அவர் தர்றேன்றதும் நீங்கள் வாங்கிக்கிறேன்றது. சப்போஸ் அவர் கொடுக்கலைன்னா அப்போ என்ன ஆகும்னா சட்ட சிக்கல், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அப்போ உறவினராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் நீங்கள் ஒரு சட்டப்படி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். அதுக்கு பேர் தான் 1881 மாற்றுமுறை ஆவண சட்டம், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிரிவு 4 செக்ஷன் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராமிசரி நோட், ப்ரோ நோட்டுன்னு சொல்லுவாங்க, கடன் உறுதி சீட்டு. இந்த சீட்டு வந்து சட்டப்படியே இருக்கு. அதாவது பணத்தை வந்து கேட்கும் போது நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போ திடீர்னு போய் பேங்க்ல போனால் எனக்கு கொடுங்க அப்படின்னா பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஷூரிட்டி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நண்பருக்கு நீங்கள் உதவி செய்றீங்க, இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் பின்னாளில் உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் எதுவும் வந்துடக்கூடாது. சட்ட சிக்கல்னா வாங்கிட்டு திருப்பி இல்லைன்றக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. வாங்கிட்டு கொடுக்காம காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ தெர் இஸ் எ டைம் லிமிட் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி வரணும். அப்போ இந்த பிரிவு 4 மாற்றுமுறை ஆவண சட்டம் தான் உங்களுக்கு வந்து சொல்லுது, ப்ரோ நோட்டை நீங்கள் வச்சுருங்க. ஒரு நபர்கிட்ட நீங்கள் 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த நபர் வந்து ப்ரோ நோட்டை உங்களுக்கு எழுதி தரணும். அந்த ப்ரோ நோட்டில் என்னென்ன இருக்கணும்? சாட்சிகள் கையொப்பம் அவசியம். அந்த வாங்குபவரோட அட்ரஸ், முகவரி ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தேதி, எத்தனை மாதத்துல திருப்பி தரணும், அவர் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரணும், இதெல்லாம் பர்டிகுலர் நீங்கள் ப்ராப்பராக எழுதுறீங்க அப்படின்னா, இல்லை 3 மாதத்துக்குள்ள அவர் சொல்லியிருக்காரு திருப்பி தரேன் அப்படின்னு இருக்காரு, 3 மாதத்துக்குள்ள சப்போஸ் தர தவறு இந்த பணத்தை வந்து வட்டியோ வட்டி இல்லாமலோ அதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. இல்லை நண்பர் உறவினர் அவருக்கு எனக்கு வட்டி வாங்குறதுக்கு பிரியம் இல்லை, வாங்கின பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் அப்படின்னு கூட அந்த வாசகத்தை நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை வட்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜோ, 12%, 24%, 6% உங்களோட நட்பு ரீதி தகுந்தாப்புல நீங்கள் வட்டி வந்து இல்லைப்பா நீ அவ்வளோ வட்டியெல்லாம் அவ்வளோ வாங்குறாங்க, எனக்கு இந்த வட்டி மட்டும் கொடுத்தா போதுன்னு கூட நீங்கள் கூட சொல்லி எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் மனசில் என்ன இருக்கீங்களோ, வாங்குறவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ அதைப்படி நீங்கள் ஒரு ப்ரோ நோட்டை எழுதி வாங்கிக்கிறது ஆகச்சிருந்தது. ரெவன்யூ ஸ்டாம்பில் மஸ்ட்டு கையெழுத்து வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா இடது கை பெருவிரல் ரேகையை நீங்கள் வாங்கிக்கணும். சாட்சிகளோட கையொப்பம் இருக்கணும். சாட்சி யார் யாருன்றது இருக்கணும். ப்ரோ நோட்டு யார் எழுதுறான்றதும் டைம் ஃப்ரேமும் ரொம்ப முக்கியம். இந்த டைம் ஃப்ரேம் தவறிட்டால், இல்லை மேக்சிமம் அவர் ஜென்டில்மேனாக இருப்பார், இல்லை சொன்னபடி நடந்துருவார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு திருப்பி கொடுக்குற அந்த ஒரு மாற்று கருத்து எப்பயுமே கிடையாது. யாருக்கும் இந்த மனசு வராது. அதை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துறா நம்ம நம்பிக்கையில் இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் தான் நம்ம சொல்கிறோம், சப்போஸ் அவர் தரலைன்னா அப்படின்றதான் இங்கே வந்து அதுக்கு சப்போஸ் கொடுத்துட்டாலே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல தான் நிறைய பிரச்சனைகள் வந்து எழுது. அப்போ நீங்கள் இது வாங்கிட்டீங்கன்னா அவருக்கும் ஒரு கரெக்டாக இந்த 3 மாதத்துல நம்ம திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா வழக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நம்ம தான் சிக்கலை ஏற்படணும். வழக்குக்கு செலவெல்லாம் இருக்குது, வழக்கறிஞர் ஃபீஸெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் யோசிப்பார். அதுலேயே கரெக்டாக அவங்கள்ட்ட வந்து காசு கொடுப்பாரு. அப்போ மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 4 கீழ் நீங்கள் ப்ராமிசரி நோட்டு எழுதி வாங்குறது ஆகச்சிறந்தது. அது நம்பிக்கை வேறு, பணம் வேறு. இந்த பணம் தான் இந்த நம்பிக்கை வந்து சிதைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து இந்த பணம். இந்த பணத்தை வந்து வாங்கிட்டாங்கனாலே அந்த நம்பிக்கைன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏன்னா பணத்தை வாங்கினா அவங்களுக்கு வாங்கின உடனே சப்போஸ் வாங்கி ஒரு தொழில் ரீதியாவோ இல்லை ஒருத்தர் கொடுக்குற ரீதியாக வாங்கப்படுறாரு. வாங்குறவர் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சிக்கலில் இப்போ வாங்கிட்டு போகிற திடீர்னு தொலைஞ்சு போச்சு, நீங்களும் ஒன்று பண்ண முடியாது, அவருக்கும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்போ உங்களுக்கு பணம் முக்கியம், நீங்கள் அவசரத்தை கொடுத்துறீங்க, அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா, இல்லை அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு போக முடியாமல் தவறாக சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். இல்லை அவர் வாங்கிட்டு ஏமாத்துற எண்ணத்தோடய உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம்.
இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள்லாம் பின்னாடி வந்துடக்கூடாது அப்படின்னா இந்த ப்ராமிசரி நோட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதி கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறது ஆகச்சிறந்து சட்டம் அதுதான் உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா நீ எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் கடன் கொடுத்தேன், இந்த தேதியில் நான் கடன் கொடுத்தேன், ஆனால் இது யாருக்கும் தெரியாது, என் வீட்டில் வந்து வாங்கிட்டு போனாரு, அதனால நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா கேஸும் ஈடுபடாது, கேஸும் நிற்காது, உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கும், பணமும் போயிடும், வழக்கும் போயிடும். அப்போ there is a way of ப்ராமிசரி நோட், அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. செக்ஷன் 4 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நன்றி.